மனிதனை பொறுத்தளவில் மனிதன் எதை செய்தாலும் அவனுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும். அதான் சைக்காலஜி. என்ன கிடைக்கும்னு கேட்பான். ஒரு வேலையை செய்வதால் எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்பான். நான் கடையில் வந்து இருந்தா எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்கன்னு கேட்பான். இன்றைக்கு காலையில் எழும்பி உங்க வீட்டுக்கு வந்து இந்த ஐட்டத்தை கொண்டு போய் வித்தா என்ன தருவீங்கன்னு கேட்பான். மனிதனை பொறுத்தளவில் அவன் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமானால் அவனுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம் கூட அதற்கேற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாம தொழுது முடிச்சிட்டோம், 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அதுல இப்படி சொன்னா சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ஒருவர் இப்படி சொன்னால் கடல் நுரைய அளவு பாவம் மன்னிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எழும்புறவர் என்ன நினைப்பாரு? 33 தடவை சொல்லிட்டே போயிருவோமே, உட்கார்ந்து சொல்லிடுவோமே 33 தடவை, கடல் நுரைய அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படுமா, அந்த அளவு நன்மை கிடைக்குமா? ஒரு மனிதர் என்ன நினைப்பார் என்றால், ஓஹோ எழும்பாம ஒரு 2 நிமிஷம் தானே, கடல் நுரைய அளவு பாவம் மன்னிக்கப்படட்டுமே என்று அவர் ஆர்வமாக அந்த இபாதத்தில் ஈடுபடுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தளவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைகளை எல்லாம் நாம் தேடி பார்க்கிற நேரம் அதிகமான ஹதீஸ்களில் நாம் பாதியைத்தான் புரிந்திருக்கிறோம், மற்ற பாதியை விட்டுட்டோம். நிறைய ஹதீஸ்கள் பள்ளிவாசலுக்கு வருவது கூட ஜும்மாவுடைய நாளில் யார் ஒருவர் பள்ளிவாசலுக்கு முதல்ல வர்றாரோ அவருக்கு என்ன நன்மை? ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை. இது எனக்கு உங்களுக்கு சொன்னா பரவாயில்ல, சஹாபாக்களுக்கு டைம் சொன்னா வந்துருவாங்க, முதல்ல வரணும்னா வந்துருவாங்க, லுகா நேரத்தில் வாங்கினா வந்துருவாங்க. அந்த சஹாபாக்களே போட்டி போட வைத்து நன்மையில் முந்தி அடித்துக் கொண்டு நன்மை செய்ய வைப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றார்கள் என்றால், யாரு ஜும்மாவுடைய தினத்தில் முதலில் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவருக்கு ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மையா, இரண்டாவது வர்றவருக்கு மாடு குர்பான் கொடுத்த நன்மை, மூன்றாவது வருவருக்கு ஆடு குர்பான் கொடுத்த நன்மை. இப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு ஏதாவது கிடைத்தால்தான் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், என்ன லாபம், இதை கிடைத்தால் தான் மனிதன் ஆர்வமாக ஒரு செயலில் ஈடுபடுவான். அதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பார்த்தால், ஜும்மா நாளுக்கு பள்ளிக்கு போறீங்க, மற்ற நாள் மாதிரி இல்ல, மன் தவல்ல ஃபஹஸன உலு, யார் அழகான ஒரு உதுவை எடுத்துக்கொண்டு ஜும்மாவுடைய தினத்தில் பள்ளிவாசலுக்கு போகிறாரோ, சும்மாத்தல் ஜும்மா பிறகு ஜும்மாக்கு வந்து உரை நிகழ்த்துவதை கேட்கிறாரோ, இந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் 7 நாள், அது மட்டும் இல்லையா, இன்னொரு 3 நாள் எக்ஸ்ட்ரா, எல்லாம் 10 நாட்களுக்கு சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழுங்கா போய் ஒழுங்கா உழுவெடுத்து கேர்ஃபுல்லா, மன் தவல்ல ஃபஹஸன உலு, சும்மா உழு இல்ல, ரொம்ப அழகான உழு. ரொம்ப அழகான உழு என்ன? ஃபுல்லா குளிக்கிறது இல்ல, எடுக்கிற உழுவை நிதானமாக ஒழுங்கா எடுக்கிறது. இப்படி உழுவை எடுத்து போய் பள்ளி வாசல் யாரோடும் பேசாமல் உரையை சரியாக கேட்டுக்கொண்டிருந்தால் 10 நாளைக்கு சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். எவ்வளவு நடக்கும் கையால? இதெல்லாம் அல்லாஹ் போனஸா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எக்ஸ்ட்ரா இப்படிலாம் செஞ்சா இப்படிலாம் கிடைக்கும். தொழுவுறதுக்கு வேற நன்மை, நோம்பு பிடிக்க வேற நன்மை, இப்படி நடந்துட்டு உதுவெடுத்து நடந்து போறியா அதுக்கு இவ்வளவு நன்மை, உதுவெடுத்து நடந்து போய் ஜமாத் தொழுறியா அதுக்கு இவ்வளவு நன்மை. அப்ப பொதுவாக மனிதனுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்த்துதான் நான் வேலை செய்வேன். இதுதான் மனித இயல்பு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கம் நமக்கு தேவை என்பதை இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் இந்த நெருக்கம் கிடைச்சா நமக்கு என்ன லாபம் என்று புரிந்தால்தான் இந்த நெருக்கத்தை நோக்கி நாம் விரைய ஆரம்பிப்போம். இந்த நெருக்கம் கிடைச்சா என்னன்னு எதுவுமே இல்லை மனசுல, ஒரு சும்மா நெருக்கம் சும்மாலான்னு போயிடுவான். அந்த நெருக்கம் கிடைச்சா நமக்கு என்ன நடக்கும், நம்முடைய மனசுல என்ன மாற்றம் நடக்கும், எங்க வீட்டில் என்ன அதிசயம் நடக்கும், இதை தெரிந்தால்தான் தேடி வந்து கேட்பான், இறைவனை நெருங்குறது எப்படி, என்ன சிக்கல் பண்ணலாம், என்ன பண்ணினா நெருங்கலாம், அதுக்கு ஏதாவது வழிமுறை சொல்லி தாருங்களேன் என்று இறைவனை நெருங்குவதற்கு ஒரு மனிதன் எப்பொழுது முற்படுவான் என்றால், இறைவனை நெருங்கினால் நமக்கு என்ன நன்மை என்று புரிந்தால்தான் அந்த மாதிரி செய்வான்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கம் வந்தால் நினையாப்புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான் என்று நம்புறோமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரிஸ்கை நினையாப்புறத்திலிருந்து கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லிக்கிறான். எந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த அடியானுக்கு நினையாப்புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். எந்த அடியானை நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் ஆகோ ஓகோண்டு பறக்கிறார், அதற்காக அல்லாஹ் அவரை நேசித்து விட்டான் என்று தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. பார்த்திருப்பீங்க, சில மனிதர்களை அல்லாஹ் தூக்கி வைப்பான். ஏனால் தூக்கினாதான் கீழே அறுத்துட்டா கீழே உரமா விழுவான். லேசா உழுறதை விட மேல் மாடியிலிருந்து ஒருத்தனை போட்டாதான் வேகமா தலைப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் ஆடின ஆட்டம் அப்படிப்பட்ட ஆட்டம். தூத்தில் முல்க மந்தஷா வ தன்ஜில் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா. சில மனிதர்களை அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான், சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறான், சில மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் ஆட்சியை பறிக்கிறான், சிலர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான், சிலர்கள்ட்ட கண்ணியத்தை எடுக்கிறான். எல்லாம் அவன் கையிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னாள் அதிபரை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்பதற்கு முன்னாடி அவர் எப்படி பேசினார், எந்த மாதிரி ஆடினார், எந்த நிலைமையில் நின்றார். இந்த நாட்டில் அவரை விட்டால் ஆளை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்டில் கொடி கட்டி பறந்தார். சில பேர் சிந்திப்பார்கள், இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே போகிறானே, இவ்வளவு பிரம்மாண்டமான சல்லியை அடித்து அங்க வீடு இங்க வீடு அங்க ஹோட்டல் என்று கட்டுகிறானே, அல்லாவே உனக்கே பொறுப்பு சாட்டுகிறோம் என்று சாட்டினவர்கள் இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஏன் இவ்வளவு சொத்துக்களை கொடுத்தான் தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளவு சொத்தோடு செல்வத்தோடு ஆடம்பரத்தோடு கௌரவத்தோடு வாழுகிற நேரம் அவனை கொண்டு வந்து நடு சந்தியில் நிப்பாட்டினால் இதுதான் ஆகப்பெரிய வேதனை. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைத்ததோ அந்த அளவுக்கு கவலை வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சந்தோஷம் எடுப்பட்டால் சிரித்தவன் எவ்வளவு சிரித்தானோ அந்த சிரிப்பை அல்லாஹ் எடுத்தால் அவ்வளவு அழுவான். கொஞ்சம் சிரித்தவன் கொஞ்சம் தான் அழுவான், அதிகமாக சிரித்தவன் அதிகமாக அழுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு கொடுப்பதனாலேயோ எடுப்பதனாலே இறை நெருக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நினையாப்புறத்தில் இருந்து நினைக்காத நேரத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் வீடுகளில் இருந்து சிந்தித்து பார்த்தால், எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால், நினையாப்புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உதவிகள் வந்ததை எனக்கும் உங்களுக்கும் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,